ஓம் லம் மகாலட்சுமி நமஹ, ஓம் லம் மகாலட்சுமி நமஹ. இந்த மந்திரத்தை மட்டுமே 108 முறை கவுண்டிங்க்கு ஏதாவது ஒண்ணு எண்ணி அரளிப்பூவோ மல்லிகைப்பூவோ என்ன வைக்கிறீங்களோ, மல்லிகைப்பூ வச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். சாமி அன்னைக்கு 200 ரூபா விற்குது, 500 ரூபா விற்றாலும் நீங்க கோடீஸ்வரன்னா வாங்கிதான். அதனால முடிஞ்ச வரைக்கும் வாங்கிக்கோங்க. மகாலட்சுமிக்கு இந்த தாளம்பூ, அப்புறம் செண்பகப்பூ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால வாசனை திரவியமா உள்ள எந்த மலர் இருந்தாலும் அது இறைவனுக்கு அர்ப்பணம் பண்ணணும். மகாலட்சுமிக்கு உப்பு குறைவில்லாம இருக்கணும். வீட்டுல அதிகமா உப்பு தீந்துருச்சுன்னு சொல்லி உப்பு வாங்கக்கூடாது. மஞ்சள் அதே மாதிரி சீக்கிரமா தீந்து போயிடக்கூடாது. மஞ்சள் அறுதியே காலி பண்ணதுக்கு அப்புறம் ஏங்க கொஞ்சம் மஞ்சள் தீந்து போச்சு வாங்க அப்படின்னா சொல்லக்கூடாது. சரியா? அதே மாதிரி ஊறுகாய், வீட்டுல ஊறுகாய் குறைவில்லாம இருக்கணும். ஸ்வீட்ஸ் செட்டியார் வீட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா ஸ்வீட்ஸ் குறையே இல்லாம இருக்கும். ஸ்வீட்ஸ் இல்லாம எந்த ஒரு பொருளையுமே கெஸ்ட் வந்தாலும் அவங்களுக்கு கொடுக்காம இருக்க மாட்டாங்க. ஸ்வீட்ஸ் வச்சுதான் ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி எந்த ஒரு சாமிக்கு படையல் போட்டாலும் அதுல பாயாசமோ இல்ல இந்த கோடின்னு சொல்லுவாங்கல்ல, உப்புட்டு, இதெல்லாமே கட்டாயம் வைப்பாங்க அவங்க. இதெல்லாம் வச்சு சாமிக்கு படைச்சோம் அப்படின்னா, அதாவது நமக்கு பிடித்தமான ஒரு பொருளை நமக்கு கொடுத்தோம்னா உடனே நம்ம ஹாப்பி ஆயிடுவோம். அந்த மாதிரி சாமிக்கு நீங்க சாமிக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்களை செஞ்சு கொடுங்க. அதுக்காக சாமி எனக்கு என்ன சாமிக்கு பிடிச்சதுன்னா சாமி அதெல்லாம் கேட்காதுன்னு சொன்னீங்க இப்படின்னு சொல்றீங்களே, சாமிக்கு மட்டும் கேட்காதீங்க. இதை சொன்னா அப்புறம் பெருசா லென்த்தா போகும். அதனால முடிஞ்ச வரைக்கும் என்ன தேவையோ அதெல்லாம் சாமிக்கு செஞ்சு வச்சு மனசார பிரார்த்தனை பண்ணி ஒரு முறை மட்டும் சொல்லிடுவோம். 3 முறை சொல்லிடுறேன், நீங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், அப்பதான் உங்களுக்கு மறக்காது. சரியா? ஓம் லம் மகாலட்சுமி நமஹ, ஓம் லம் மகாலட்சுமி நமஹ, ஓம் லம் மகாலட்சுமி நமஹ. சிவனுக்கு நீங்க சொல்றதா இருந்தாலும் சிம் சிவாயி நமஹ. சரியா? பக்கத்துல பிரணவம் இல்லாம மந்திரம் சொல்லக்கூடாது. அதனால பீஜம் இல்ல எப்படி முக்கியமோ பிரணவம் ரொம்ப முக்கியம். அதனால பிரணவத்தை முன்னாடி ஓம்காரத்தை சொல்லிதான் நீங்க மற்ற மந்திரங்கள் எல்லாமே சொல்லணும். சரியா? எல்லாருக்கும் நன்றி. எல்லாரும் இந்த தீபாவளிக்கு அப்புறம் கோடீஸ்வரனை பார்க்கணும். அதனால எல்லாரும் நல்லபடியா இருக்கணும். நீங்க நல்லா இருந்தா மட்டும்தான் எங்க திருப்பணி ஜெயன்னு நடக்கும். நான் நடராஜ் எல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன், படிகலிங்கம் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். அக்கா வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க. நான் தான் இன்னும் அதை பத்தி தேடாம இருக்கேன். அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்களால என்ன முடியுதோ அது 500 இருந்தாலும் 1000 இருந்தாலும் கொடுத்து உதவுங்க.